அனைவருக்கும் வணக்கம். மணிமிகில் போட்டித் தேர்வு வினாவிடைகளுக்கான யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. தற்பொழுது 8ஆம் வகுப்பு தமிழ் 2வது பாடம் அதில் உள்ள வினாவிடைகளை பார்க்க போகின்றோம். வினா எண் 1. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்பட்டவர் யார்? பாரதிதாசன், வாணிதாசன், சுரதா, பாரதியார். முதல் வினா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்பட்டவர் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்பட்டவர் வாணிதாசன் ஆவார். வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என அழைக்கப்படுகின்றார். வினா எண் 2. பின்வரும் நூல்களுள் வாணிதாசன் எழுதாத நூல் எது? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், பிசிராந்தையர். கீழே குறிப்பிடப்பட்ட நூல்களுள் வாணிதாசன் அவர்களால் எழுதப்படாத நூல் எது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி, பிசிராந்தையர் என்பது ஆகும். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம் போன்ற நூல்கள் வாணிதாசன் அவர்களால் எழுதப்பட்ட நூல்கள். எழுதப்படாத நூல் பிசிராந்தையர் என்பது ஆகும். செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? கடல், ஓடை, குளம், கிணறு. வினா எண் 3. செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, ஓடை என்பது ஆகும். 3வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, ஓடை என்பது ஆகும். வினா எண் 3க்கான விடை ஆப்ஷன் பி, ஓடை என்பதாகும். என்ற நூலை இயற்றியவர் யார்? வாணிதாசன், வெங்கம்பூர் சாமிநாதன், பாரதிதாசன், பாரதியார். வினா எண் 4. கோணக்காத்து பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி, வெங்கம்பூர் சாமிநாதன் என்பவர் ஆவார். கோணக்காத்து பாட்டு என்ற நூலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் ஆவார். வினா எண் 5. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதை ஓட்டிவிடும்? பாலனை, ஆற்றலை, காலனை, நலத்தை. முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதை ஓட்டிவிடும்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, காலனை ஓட்டிவிடும் என்பது ஆகும். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் காலன் என்றால் யமன், காலனை ஓட்டிவிடும் என்பதாகும். வினா எண் 6. கவிஞரேறு, பாவலர்மணி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? வாணிதாசன், பாரதிதாசன், சுரதா, பாரதியார். வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ, வாணிதாசன் ஆவார். கவிஞரேறு அந்த இடத்தில் திருத்தம் செய்து கொள்ளவும். கவிஞரேறு, பாவலர்மணி போன்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் வாணிதாசன் ஆவார். வினா எண் 7. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம், முத்தையா, எத்திராசலு, ராசகோபால். 7வது வினா, வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி, எத்திராசலு என்பது ஆகும். வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலு என்பது ஆகும். வினா எண் 7. வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? இதற்கான விடை ஆப்ஷன் சி, எத்திராசலு. வினா எண் 8. பின்வரும் நூல்களுள் வாணிதாசன் எழுதிய நூல் எது? பாண்டியன் பரிசு, தராசு, கோணக்காத்துப்பாட்டு, எழிலோவியம். பின்வரும் நூல்களுள் வாணிதாசன் எழுதிய நூல் எது? என்ற வினாவிற்கான விடை எழிலோவியம், ஆப்ஷன் டி, எழிலோவியம் என்பது ஆகும். வாணிதாசன் எழுதிய நூல் எழிலோவியம் என்பது ஆகும். மற்ற நூல்கள் வாணிதாசன் அவர்களால் எழுதப்படவில்லை. 9வது வினா, செவ்வந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? தாயாக, தெய்வமாக, தூய்மையாக, தந்தையாக. செவ்வந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர்? 9வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ,
தாயாக என்பது ஆகும். செவ்வந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர். வினாயன் 10. பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது யாருக்கு வழங்கியுள்ளது? பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது யாருக்கு வழங்கியுள்ளது? விடை ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி சுப்புரத்தினதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆகும். பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது யாருக்கு வழங்கியுள்ளது என்றால் அதற்கான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் ஆகும். வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கியுள்ளது. 11வது வினா. க, இய, இயர், அல் என்ற விகுதிகள் இடம்பெறும் வினைமுற்று எது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. 11வது வினா. க, இய, இயர், அல் என்ற விகுதிகள் இடம்பெறும் வினைமுற்று எது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி வியங்கோல் வினைமுற்று என்பது ஆகும். க, இய, இயர், அல் என்ற விகுதிகள் இடம்பெறும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் வினைமுற்று எது? திரைநிலை வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று. 12வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று ஆகும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களை உணர்த்தும் வினைமுற்று எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி வியங்கோல் வினைமுற்று ஆகும். தெரிநிலை வினைமுற்றை சார்ந்து பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6 முதன்மையானது. இவை 6ம் வெளிப்படுமாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று. மாணவி கட்டுரை எழுதினாள் என்பது தெரிநிலை வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு. தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. மேலும் இது போன்ற வினாக்கள் தான் தற்பொழுது போட்டித் தேர்வுகளில் அதிகம் இடம்பெறுவதால் நமது சேனலில் சில மாற்றங்களை செய்துள்ளோம். குறிப்பு வினைமுற்றை பொறுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். செய்பவரை மற்றும் வெளிப்படையாக காட்டும். பொன்னன், கண்ணன், கரியன் போன்றவை குறிப்பு வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு. 14வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் என்பது தவறாக உள்ளது. ஏனெனில் அது வியங்கோல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடு, வயல், புல் மேய்ந்தது. 15வது வினா. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி மேய்ந்தது என்பது ஆகும். மேய்ந்தது என்பது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வினைமுற்று ஆகும். வினாயன் 16. பின்வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று எது? படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. பின்வரும் வினைமுற்றுகளுள் இறந்த கால வினைமுற்று எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ படித்தான் என்பது ஆகும். படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று ஆகும். வினாயன் 16க்கான விடை ஆப்ஷன் ஏ படித்தான் என்பது. வினாயன் 17. பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? செல்க, ஓடு, வாழ்க, வாழிய. இந்த விடைகளுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? பின்வருவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி ஓடு என்பது ஆகும். ஓடு என்பது ஏவல் வினைமுற்றுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். வினாயன் 18. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று எது? தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று ஆகும். கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று
என்றால் அந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி ஏவல் வினைமுற்று என்பது ஆகும். வினா எண் 19. உலக ஓசோன் நாள் இது? பிப்ரவரி 2, செப்டம்பர் 16, அக்டோபர் 3, அக்டோபர் 6. உலக ஓசோன் நாள் எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி செப்டம்பர் 16 ஆகும். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம், உலக ஓசோன் நாளாக கொண்டாடப்படுகின்றது. செப்டம்பர் 16 ஆகும். வினா எண் 20. உலக வனவிலங்கு நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? பிப்ரவரி 2, செப்டம்பர் 16, அக்டோபர் 3, அக்டோபர் 6. உலக வனவிலங்கு நாள் எப்போது கொண்டாடப்படுகின்றது? வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி அக்டோபர் 6, ஆப்ஷன் டி அக்டோபர் 6 ஆகும். உலக வனவிலங்கு நாள் கொண்டாடப்படுவது அக்டோபர் 6 ஆகும். அக்டோபர் 6 உலக வனவிலங்கு தினம் கொண்டாடப்படுகின்றது. வினா எண் 21. மலைமுகடு என்பதன் கலைச்சொல் என்ன? வேலி, பிளைன், ரிட்ஜ், பட். மலைமுகடு என்பதன் கலைச்சொல் என்ன? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி ரிட்ஜ் என்பது ஆகும். ரிட்ஜ் என்பதன் தமிழ் சொல் கலைச்சொல் மலைமுகடு என்பது ஆகும். வினா எண் 21. மலைமுகடு என்பதன் கலைச்சொல் என்ன என்பதற்கு ரிட்ஜ் என்பதாகும். 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? க, உ, ரு, ச. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? இந்த வினா அதற்கான விடை ஆப்ஷன் டி சா என்பது ஆகும். 4 என்னும் எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து சா என்பது சரியான விடை ஆகும். வினா எண் 23. 7 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? ஏ, க, உ, ரு. 23வது வினா 7 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ என்பது ஆகும். 7 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து என்ன என்பதற்கான விடை ஏ என்பது ஆகும். வினா எண் 24. திருநாவலர், முதற்பாவலர் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? பாரதியார், கம்பர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள். வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் என்பது ஆகும். 24வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர் என்பது சரியான விடையாகும். வினா எண் 25. திருக்குறளில் உள்ள இயல்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? 3, 9, 6, 5. 25வது வினா திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை? இதற்கான விடை ஆப்ஷன் பி 9 என்பது ஆகும். திருக்குறளில் மொத்தம் 9 இயல்கள் உள்ளன. 25வது வினாவிற்கான விடை ஆப்ஷன் பி 9 என்பது சரியான விடை ஆகும். வினா எண் 26. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? கல்லாதவர், வலிமையற்றவர், ஒழுக்கமற்றவர், அன்பில்லாதவர். வினா எண் 26. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் ஏ கல்லாதவர். கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்களாக கருதப்படுகின்றார்கள். வினா எண் 27. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? அடக்கமுடைமை, நாணுமுடைமை, நடுவுநிலைமை, பொருளுடைமை. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது என்ற வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி நடுவுநிலைமை என்பது ஆகும். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவுநிலைமை என்பது சரியான விடையாகும்.
வினாயன் 28 வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி என்ன? ஓமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, உருவக அணி, ஊமை அணி. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என தொடங்கும் குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது? இந்த வினாவிற்கான விடை ஆப்ஷன் டி ஓமை அணி என்பது ஆகும். ஆப்ஷன் டி ஓமை அணி என்பது ஆகும். வினாயன் 29 பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை? பொருட்பாலில் உள்ள இயல்கள் எத்தனை என்பது 4, 3, 2, 5. பொருட்பாலில் உள்ள இயல்களின் எத்தனை? இந்த வினாவிற்கான மன்னிக்கவும் 29வது வினாவிற்கான விடை பொருட்பாலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனை என்பதற்கான விடை ஆப்ஷன் விடை 3 ஆகும். 30வது வினா குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சார்ந்தவர்? 10ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு. வினாவிற்கான விடை ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு என்பது சரியான விடையாகும். குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பது சரியான விடையாகும். மேலும் இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான வினாவிடைகளை தொடர்ந்து பெற மணிமேகல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து மணிமேகல் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி.